வர வர இந்த விஜய் பையன் தொல்லை. சரியாவே படிக்கிறது இல்ல இப்பெல்லாம். அப்பா ஏன் படிக்க? என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? எல்லா பேரையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. என்ன கேம் விளையாடிட்டு இருக்கியா? கேம் விளையாடிட்டு இருக்காடா? அது போய் மலர் கிட்ட கேளுடா. மலர்? ஏய், அப்ப நீ யாரு? நான் தான். நான் வந்து சாவித்ரி. சாவித்ரியா? மாப்ள. மலர். மாப்ள. மா, என்னன்னு கேளுங்க மாப்ள. ஏய் மலர். வா, வா இந்த பக்கம். வா. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? எனக்கு என்னாச்சு தெரியலையே. உட்காரு. அண்ணே, என்னன்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? கேளுங்க. அண்ணா ஏதாவது சொல்லுண்ணே. நீங்க எல்லாம் ஏதாவது பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் அப்படியே மெல்லாம போயிடுறேன் பெட்ரோலுக்கு. சும்மா இரு. மாப்ள. நான் ரூமுக்கு போறேன். மாமா கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து வச்சிட்டாரு. அதான் எல்லாரும் நிதானம் இல்லாம இருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? இவங்களுக்கு என்னத்தை கலந்து கொடுத்தீங்க? ஏய் சீதா, நானே சிங்கிள் டீ குடிக்க காசு இல்லாம இருக்கேன். இதுல உன் பிள்ளைங்களுக்கு நான் கை காசு போட்டு வாங்கி கலந்து கொடுக்கறேனாக்கும். அவன் என்னத்தை கலந்து குடிச்சான்னு அவங்கிட்டே கேளு. அவன் கிடுப்புல ஏதாவது சொல்லி வச்சிருப்பான் பாரு. பிள்ளைங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணே, என்னண்ணே? என்னாச்சு? என்னது இது? காமி, காமி. காமி. காமி என்ன? காமி. அண்ணா பாக்கெட்ல என்ன? என்னங்க மாமா? ஏமாமா ஏதோ ஆட்ட பாம்பு வெடிக்க போகுது, ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்க போகுதுன்னு சொல்லினே இருந்தீங்க. கொள்ளு படத்தை கூட காணுமே மாமா. அணுகுண்டு கோயம்பேட்டில் இறங்கி ½ an hour ஆச்சு. ஆன் தி வே. ஐயோ அத்தை. ஓ நேத்து இது மீட்டருக்கு மேல எதுனா போட்டு கொடு. போட்டுட்டேன் போ.
அம்மா அவங்க யாரு? என்ட்ரியோ கொல்ல மாசம் ஆகுது. ஏய், அதான் எங்க அக்கா சாமுண்டீஸ்வரி. வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அப்படியே. அக்கா ஊர்ல தானே இருக்கா, இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இல்ல, இன்னைக்கு காலையில உன் வீட்டுல என்ன டிஃபன் கூட நான் சொல்லுவேன். இது என்ன வீட்டுக்குள்ள கோடு போடுறதும் ரோடு போடுறதும் அசிங்கமா இல்ல உனக்கு? அப்படி கேளுங்கம்மா. தட்டி கேட்க ஆள் இல்லாம தான் 7-8 மாசமா இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்க வா. இதோ வரமா, சொல்லுங்கம்மா. அம்மா. அம்மா யாரா உனக்கு அம்மா? நான் உனக்கு அம்மாவா? யாரா நீ? நான் தனியாச்சலம்மா. ஏய், அந்த அருணாச்சலம் கண்ணையே விரல விட்டு நோண்டவனா? இனி என்ன தனிகாச்சலம்? தனிகாச்சலம்னா என்ன, கலெக்டரா கவர்னரா? யாரா நீ? நான் உமாவோட அப்பா அம்மா. உமான்னா எலிசபெத் ராணி பொண்ணா? என்னோட ஒய்ஃப் அத்த. ஏண்டா, பொண்ணை கொடுத்த வீட்டுல உனக்கு என்ன வேலை? என் பொண்ணு பார்க்க வந்தம்மா. பொண்ணை பாத்துட்டேல்ல, போக வேண்டியதானே? பொண்ணை பார்க்க வரதுக்கு நேரங்காலமே கிடையாதா உனக்கு? இல்லம்மா, அது வந்துமா. டேய் டேய் டேய், வந்து போயெல்லாம் இழுக்க வேண்டாம். உன்னை பத்தி A to Z எனக்கு தெரியும். காலங்காத்தால 5:30 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துட வேண்டியது. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் மூக்க பிடிக்க நல்லா திங்க வேண்டியது. அதுக்கப்புறம் புறப்பட்டு போக வேண்டியது. உனக்கு வீடு வாசலே கிடையாதா? பொண்டாட்டி பிள்ளைங்களே கிடையாதா? இந்த வீடே கதின்னு கிடக்குற. இல்லம்மா, அது வந்து பொண்ணு பாக்குறதுக்காக. ஓ, பொண்ண பாக்கணும். உன் பொண்ணை 24 மணி நேரம் பாத்துக்கிட்டே இருக்கணும்னா எதுக்காக கட்டி கொடுத்த? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்குவியா? அசிங்கமா இல்ல? பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற. சம்மதி வீட்டுல உனக்கு என்ன வேலை? சரிம்மா, நான் போறேன். ஏய், எங்க தப்பிச்சு ஓடுற? இங்க வாங்க, இங்க வா, வந்து நில்லுங்க. ஒரே நேரத்துல உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. எனக்கு எப்பெல்லாம் உன்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அப்பவும் இப்படியே தான் வந்து நிக்கணும். அப்போ உன்கிட்ட சரமாரியா பேசுவேன். வாங்கி கட்டிக்க, புரியுதா? நீ சம்மந்தி, அதனால அங்க போய் உட்காரு. போ. ஆனா ஒண்ணு, உன் பிள்ளைங்களை விட இவன் பரவாயில்ல. அக்கா, நீ ஊர்ல இருந்து வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்ப. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா, அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். டேய் டேய், ரெஸ்ட் எடுத்து பேசிக்கலாங்கிறதுக்கு நான் என்ன டெஸ்ட் மேட்ச் விளையாட வந்திருக்கிறேன்? நீ சொன்னது என்னமோ ஏதோன்னு அப்படியே பதறி அடிச்சு ஓடியாந்துருக்கிறேன். ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நான் போய் குளிச்சிட்டு வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா படையல் போடுறேன். சரிக்கா. ஏண்டா மார்க்கு, உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போதுதான் இந்த அக்காவோட ஞாபகமே வருது இல்ல? அப்படிலாம் இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கான்னு உன்ன மாதிரி தானே இருப்பாங்க உன் பிள்ளைங்களும். வேற எப்படி இருப்பாங்க? ஏ மார்க்கு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, இதுக்கு போய் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்ட. டேய் டேய், நீ நானும் சதா சர்வ நேரமும் பாத்துக்கிறதோ இல்ல, பேசிக்கிறதோ இல்ல இல்ல. ஆனா அக்கா தம்பி பாசம் நமக்குள்ள விட்டு போச்சா? உனக்கு ஒரு கஷ்டம்னதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வரல நானு? அப்படிதானடா நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்த்தாங்க நம்மள. இதத்தாண்டா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும், ஒத்துமையா ஒன்னா வாழணும்னு. இந்த காலத்து பிள்ளைங்க கூட பிறந்ததுங்களோட சண்டை போட்டு அதுங்க எல்லாத்தையும் துரத்தி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யார் கூட வாழறதுன்னு அப்படின்னு ஆளை தேடிக்கிட்டு இருக்குதுங்க.
அந்த மாதிரி காலத்துல தானே நாமளும் வாழ்றோம். 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அதுங்க 4ம் ஒத்துமையா வாழ்றத கேள்விப்பட்டா அதை விட சந்தோஷம் பெத்தவங்களுக்கு வேற என்னடா இருக்கும்? தெரிய மாட்டேங்குதே. அடிச்சு சண்டை போட்டு விரட்டுறதுமா இருக்குதுங்க. அதுவா வாழ்க்கை? ஒன்னா ஒத்துமையா அரவணைச்சு அன்போட வாழ்றதுதான் வாழ்க்கை. இத நாம தான் எடுத்து சொல்லணும். நம்ம பிள்ளைங்க தானே, எடுத்து சொன்னா எல்லாம் கத்துக்குங்க. நீ கவலைப்படாத, விடு, பாத்துப்போம். அட பாவி மனுஷா, விடிஞ்சது விடியாதமா வந்துட்டியா? வீட்டுக்கு போனியா இல்ல தெருமுனையிலேயே உக்காந்துருந்து வரியா? அது வந்துமா. அதான் வந்துட்டியா, அப்புறம் என்ன இழுக்கிற? சரிங்கம்மா, நான் போறேன். ஏய் வந்துட்டல, அப்புறம் என்ன போயிட்டு திரும்பி வருவியா? போய் உக்காரு. சம்மந்தி எங்க இருந்துப்பா இந்த சம்மந்திய புடிச்ச நீ? எல்லாரும் வந்துட்டீங்களா? சீதா அண்ணி, சாம்பிராணி எடுத்து நம்ம ரேவதி கையில கொடு. வா, இந்த பார்த்து சுட போது. ஆரத்தி தட்ட அப்படியே நம்ம உமா கையில கொடு. மலரு, நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வந்து சாமி மணி அடி. வா, இந்த அப்புறம் என்ன ஆரம்பிங்க. ஏய், நான் இந்த சத்தத்தை மட்டும் கேட்கல. கந்த சஷ்டி கவசத்தை வாயை திறந்து பாடுங்க. உமா, கந்த சஷ்டி கவசம் பாடு. இல்ல அது இல்லம்மா, அவளை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். மார்க்கு, நான் இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுது. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தனிகாச்சலம், வாயை திறக்க கூடாது. நான் ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும்தான் நீ வாயை திறக்கணும். ஆரம்பிங்க. ஏய், எங்க நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் நடுவுல வாங்க வாங்க வாங்க. மணி சத்தம் மட்டும் கேட்க கூடாது. காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, கந்த சஷ்டி கவசம் பாடுனமான்னு இருக்கணும். பாடுங்க கந்த சஷ்டி கவசத்தை. அத்தை, துணிமணி எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டு போ கொண்டு போ. எங்க துவைப்பாங்கன்னு தெரியல, அங்க கொண்டு போய் வை. போ. என்னத்தா உட்காந்துட்ட? ஐயோ, எனக்கு இடுப்பு வலிக்குது பெரியம்மா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நாங்க என்ன ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்கோம் நினைச்சிய? 10 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வலிக்கணும், இடுப்பு வலிக்கணும், மயக்கம் வரணும், இதெல்லாம் வந்தாதான் நல்லது. செய்தா சீக்கிரம் வேலையை முடித்தா. அம்மா, புள்ள தாச்சி பொண்ணுமா. அது எங்களுக்கு தெரியும், புள்ள தாச்சி பொண்ணுன்னு. ஏயா ரவி, அத்தை, நீ என்ன வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்திருக்க? இல்லத்த, கடைக்கு போனோம். அப்புறம் என்ன, அத போய் பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி எப்படி மாவு போடுறா, எப்படி பாத்திரம் கழுவ போறா, எப்படி துணி துவைக்க போறான்னு வேடிக்கை பார்க்க போறியா? போய் பொழப்ப பாரியா. காலையில எந்திரிக்க வேண்டியது, இந்த வெட்டி பயலுக்கு காப்பி போட்டு கொடுக்க வேண்டியது, உன் பொண்டாட்டிக்கு கை கால் அமுக்கி விட வேண்டியது. இதெல்லாம் ஒரு வேலையா? வேலையா? போய் உன் உண்மையான பொழப்ப பாரு. ஓடு ஓடு. உன் மருமக அவ வந்தப்பவே அவளுக்கு நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அவளை தொட்டில வச்சு தாளாடிக்கிட்டு இருக்க. இவளும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சொகமா வாழ ஆரம்பிச்சுட்டா. வாழ ஆரம்பிச்சதோட விட்டால உன் தலையில மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்கா. அது புரியுதா உனக்கு? பா,
என்ன ஆச்சு? ஐயோ பெரியம்மா, இடுப்பெல்லாம் வலிக்குது பெரியம்மா. அப்படித்தான் இருக்கும். அப்படியே செஞ்சு பழகு. அப்பதான் பிரசவ நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆகும். உண்மையிலே உனக்கு முடியலன்னு வச்சுக்க, இதோ நிக்கிறாளே உன் அத்தைக்காரி, அவ மத்த வேலையெல்லாம் பாத்துக்குவா. புரியுதா? பார்த்து செய்தா. முடியல பெரியம்மா, ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா. என்னது? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. பேசாத, பேசினாலே பாதி ஆவி போயிடும்ல. இந்த பாரு மலரு, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, உனக்கு சேர்த்துதான் சொல்றேன். இந்த பாரு, பரபரன்னு மாவு போட்டுட்டு வெளியில பாத்திரம் எல்லாம் கிடக்கு, அது எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி விளக்கி வெயில்ல கவுத்து போடு. வெளியில உன் புருஷன் துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறான், அது எல்லாத்தையும் நல்லா அழகா தோச்சு புதுசா வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கணும். துணிமணி எல்லாம் புரியுதா? எல்லாத்தையும் அழகா தோச்சு போடணும். என்ன, நான் போயிட்டு வருவேன். நான் வரும்போது ஏதாவது வேலை மிச்சம் இருந்தது, அப்புறம் நானே இடுப்பு ஒடிச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. மடமடன்னு சொல்லியா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு அவ கோவத்துல தாலிய கழட்டி வீசினாலே, அப்ப நீ என்ன பண்ண? ரொம்ப பிள்ளைச்சு பெரியமா. அதான் தாலி ஏத்தினே ஊட்டான போயிட்டேன். ஒரு புருஷன் என்ன பண்ணணும்? உண்மையிலேயே பொண்டாட்டி மேல அன்பா அக்கறையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அது தெரியும் பெரியமா, நீங்களே சொல்றீங்க. அன்னைக்கு இவ தாலிய கழட்டி போட்டப்போ அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அத நான் பார்க்கல. அதனால அன்னைக்கு எப்படியெல்லாம் நடந்ததுன்னு இப்ப நீங்க பண்ணி காட்டுங்க, அத நான் பாக்குறேன். ஆரம்பிங்க. ராஜா. அத்தை இல்ல இருக்கியா ஓடிட்டியான்னு பார்த்தேன். இங்கதான் இருக்கத்த. நீங்க ஆரம்பிங்க. அத்தை, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சீனுக்கு நான் அவசியம் தேவையா? கண்டிப்பா இருக்கணும். உனக்கு என்ன வேலையா வெட்டியா போறதுக்கு? எனக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதனால நீ கண்டிப்பா இங்க உட்கார்ந்து இருக்கணும். நீங்க என்ன பாத்துக்கிட்டு ஆரம்பிங்க. ஏய் மலரே, நான் உன் புருஷன்டி, உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். ஏய், அந்த தாலி உன் கழுத்துல எறிகிற வரைக்கும் உன்னை கேள்வி கேக்குற எல்லா ரைட்ஸ் என்கிட்ட எரியுதுடி. ஆமாங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. போய் 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 மா, எல்லாம் போய் போய்மா. அம்மா, இந்த சீன்ல அவ தாலி கட்டி மூஞ்சில கடாசினாமா பாருங்க. இப்ப மாத்தி சொல்றா. மலரு, அத்தை, எதுக்கு மாத்தி சொல்றதுக்கெல்லாம் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற? அன்னைக்கு என்ன பண்ணியோ அதையே பண்ணு. ஏய் மலரே, நான் உன் புருஷன்டி, உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். பார், அந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை கேள்வி கேட்கிற எல்லா அரையும் என்கிட்ட இருடி. அப்படியா? இந்த தாலி ஒண்ணு இருக்க போய் தானே என்ன கேள்வி கேக்குற? என்னடா நீ கட்டின தாலி? அப்படி போடுற என் தங்கச்சி அத்தை பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டா. எடுத்துட்டு கிளம்பு. ஏண்டி, புருஷன் கட்டின தாலியை தூக்கி கிடச்சிரியா? ஏய், உன் மேல உசிரே வச்சிருக்கேன்டி. தாயி வர. போயா.
என்ன என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானே ஆபீஸ் போக முடியாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு அதுவும் முடியாம இங்க உட்கார்ந்திருக்க. நீ என்னடானா என்ன இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றியா? எப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. இதுக்கு மேல என் பேச்சு கேட்டுட்டு எப்பவும் போல என் கூட இருக்க முடிஞ்சா இரு, இல்ல நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். உமா! என்ன உமா? நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது. என்னால இதுக்கு மேல நடிக்க முடியாது. யாரு வேணாலும் என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. என்னால இதுக்கு மேல உன்னோட பேச்ச கேட்க முடியாது ரவி. உன்னை தாங்குற மாதிரி எல்லாம் என்னால நடிச்சிட்டு இருக்க முடியாது. இந்த பார், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஒழுங்கு மரியாதையா எனக்கும் என் அப்பாவுக்கும் காபி போட்டு நீ கொண்டு வர வழிய பாரு. அம்மா அம்மா ஈரசாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், நரியின் வேஷம் களைஞ்சி போச்சு டும் 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 டும். என்ன சீதா, இப்ப புரியுதா உன் சின்ன மருமகளோட பவுசு? அவ யாரு, எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்சிருக்குமே. பாவம், அவளும் என்ன பண்ணுவா? அவ மத்தவங்க அளவுக்கு சாலிடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் கிடையாது. அவனால மனசுக்குள்ள மூடி வைக்க முடியாது. மனசுல இருக்கிறத அப்படியே வெளியே கூட்டிட்டான். ஏ கிளாடியேட்டரு, என் அடிமை வம்சத்து வீரா, ஓ போய் 2 காஃபி எடுத்துட்டு வந்து கொடு. உன்ன உன் மாமனாருக்கு சங்குல ஊத்தி கொடு. இன்னொன்ன உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு அவ காலு கீழே உட்கார்ந்துகிட்டு அமிக்கி விட்டுக்கிட்டே இரு. யோ பட்டாப்பட்டி டவுசரே. ஐயா ஐயா நில்லுங்க ஐயா. நாயா இந்தாங்க. வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. இந்தாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. இல்ல வேணாம் தம்பி. இதுல உங்க 2 பேருக்கு 4 நாள் இட்டுக்கு சாப்பிடுங்க. வாங்கிக்கங்க, சாப்பிடு சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி. அட என்னங்க நீங்க, பசியா இருக்குன்னு ஹோட்டல்காரன்ட்ட வந்து கேட்டீங்கல்ல, அத பாத்துக்கிட்டு தான் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்ப அதை வேண்டான்னு சொல்றீங்க. தம்பி, நாங்க பிச்சைக்காரங்கள்ல தம்பி. இப்ப யார் அப்படி உங்களை நினைச்சது? ஐயா இந்த பாருங்க, பசியில இருக்கிற எல்லாருமே பிச்சைக்காரங்கன்னா இந்த உலகத்துல அத்தனை பேருமே பிச்சைக்காரங்க தான். நானும் உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தன் தான். நீங்க கஷ்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு என்னால முடிஞ்ச சின்ன உதவியே செய்யறேன், அவ்வளவுதான். அதை வாங்கிக்கோங்க. இல்லைங்க, வேண்டாம்ப்பா. என்ன பெரியவர ஹோட்டல்ல போய் கேக்குறீங்க, நாங்க காசு கொடுத்து வாங்கி தரோம்னு சொன்னா வேணாங்கிறீங்க. அந்த ஹோட்டல்ல நாங்க பிச்சை எடுக்கலப்பா. பின்ன என்ன பண்ணீங்க? அது எங்க ஹோட்டல்ப்பா. ஓ, உங்க ஹோட்டல்ல உங்ககிட்ட இருந்து புடிங்கி வச்சிருக்கான அவன். ஏ பாண்டி, போய் அவன் கழுத்து மேலே 2 அடி அடிச்சு அவனை துரத்தி விடுறான். தம்பி தம்பி, வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. வேண்டாம்ப்பா, வேண்டாம். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. என்னங்க, ஏன் அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்றீங்க? யார் அந்த பொறுக்கி? உங்க எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கானா? அவன் வேற யாரும் இல்ல தம்பி, நான் பெத்த பிள்ளைதான். என்னங்க சொல்றீங்க? 30 வருஷமா இந்த ஹோட்டலை நான் தான் நடத்திட்டு வந்தேன். இதுல வந்த காசை வச்சுதான் அவனை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு வீடு வாசல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஒரு நல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்லி இந்த ஹோட்டலை
நீ பாத்துக்கிடான்னு அவனை உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு தம்பி. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எங்களை விரட்டி விட்டுட்டான். இன்னைக்கு மீந்து போன 4 இட்லியை கூட எங்களுக்கு கொடுக்காம தாய் தகப்பை சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு அவன் இருக்கான் தம்பி. இதுக்கு கூட நாங்க தகுதி இல்லாம போயிட்டோம் தம்பி. ஏங்க உங்க பையனடா இதெல்லாம் எனக்கு திருப்பி வேணும்னு நீங்க கேட்கலையா? அவனை நம்பி அவன் நீட்டின பேப்பர்ல எல்லாம் நாங்க கையெழுத்து போட்டோம். எங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எங்களை தூக்கி எரிஞ்சிட்டான் தம்பி. யோ சார் சொல்ல போய் ஓனர் கூட்டு வா. சரி சார் கூட்டு வா. என்னையா உன் ஹோட்டல்ல மோர் குடிச்ச ஒருத்தனுக்கு நெஞ்சு வலி வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்காராமே. யாரியா ஓனரு? கேக்குறேன்ல சொல்லியா. யாருப்பா ஓனரு? சார் இதோ அங்க வெளியில உட்காந்துருக்காங்களே சார், அவங்க 2 பேரும் தான் சார் இதுக்கு ஓனர். என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சார், நிஜமாலுமே அவங்க 2 பேர் தான் சார் ஓனர். பிரச்சனைன்னு ஆனதுனால ஒண்ணும் தெரியாத மாதிரி வெளியில வந்து உட்காந்துருக்காங்க சார். யோ அவங்க 2 பேரையும் ஜீப்ல ஏத்தியா? அம்மா ஐயா கூப்பிடுறாரு. வாங்க வாங்கய்யா கூப்பிடுறாரு. எதுக்குங்க ஐயா? வாங்கம்மா வாங்க. வணக்கம். நீங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனரா? ஆமாங்கய்யா. கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துவீங்களா? ஐயா வாங்க. வாங்கம்மா. வாயா. நியூ ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போ. சார் நான் எதுக்கு சார்? நீயா வரியா இல்ல உன்னையும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவா? சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பின்னாடியே வந்துடுறேன் சார். சீக்கிரம் வந்து சரி. சரிங்க சார். நைனா ஹோட்டல் திரும்பி உங்க கைக்கே வந்துருச்சு. இனிமே மஜா தான். எல்லாம் உங்களால சம்பாதிச்சு பெரிய ஆயிடுனா எனக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுங்க எல்லாத்தையும். ஐயா உங்க பையன்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா போய் தைரியமா பேசுங்க. இல்லைங்க தம்பி, ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே போய் பேசுங்க. இந்த பாருங்க, பதிலுக்கு ஏதாவது சொன்னா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அவரு பாத்து பாரு. தைரியமா போய் பேசுங்க, நாங்க இருக்கிறோம். தம்பி வினைய விதைச்சவன் வினையா இருப்பான், திணைய விதைச்சவன் திணையா இருப்பான். நீ பண்ண காரியத்துக்கு உண்டான பலனை நீ தான் அனுபவிக்கணும். காலையில நீ உள்ள இருந்த, நான் வெளியே இருந்தேன். இப்ப பாரு நிலைமை அப்படியா தலைகீழா மாறி போச்சு. ஏதோ உன் கெட்ட நேரம், புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்ட. வாடா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹோட்டல் நடத்துவோம். அங்க பாத்தீங்களா மாமா, நம்ம அத்தை மாதிரி ஒரு கேரக்டர் இங்க இருக்குது. டேய் பாண்டி, இந்த அப்பனுங்களோட பெரிய வீக்னஸ் இந்த அம்மாக்கள் தாண்டா. அது என்னமோ உண்மைதான். ஏண்டா யோசிக்கிற? வா உள்ள வா. நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ இப்படியெல்லாம் பண்ணலப்பா. வயசான எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லைப்பா. இவன்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க 2 பேரும் என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மிரட்டி அசிங்கப்படுத்தி என் ஹோட்டலை என்கிட்ட இருந்து எழுதி வாங்கி என்ன தெருவில் விட்டுட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லப்பா. ஏய், நீ சும்மா நடிக்காதயா. பெத்த புள்ளைய வீதியில நிக்க வச்சுட்டு வெட்டி நியாயம் பேசாத. இனி நீங்க எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, நான் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. பிச்சைக்கார பையல, பிச்சைக்கார பையல, பிச்சைக்கார. ஏண்டா நீ பண்ண அவ்வளவு பெரிய துரோகத்தை மறந்து மன்னிச்சு நீ உள்ள வாடா. வந்து எங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறா போதும்னு சொல்றாங்க. மொத்தத்தையும் நீயே வச்சுக்கோ வேற சொல்றாங்க. அப்பவும் என்னடா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? ஏண்டா அதுவும் எவ்வளவு பெருந்தன்மையா அவங்க கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கிற பணம் மர மாதிரி இரும மாட்டு பையல, இரும மாட்டு பையல. பெத்த தாய் தகப்பனை ஏமாத்தி புடிங்கி திங்கணும்னு நினைக்கிறியே? ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? யோ,
இந்த 2 பெருசுகளையும் வச்சு நீ என்னத்தையா கிழிக்க போற? என்னத்த பண்ணிருவ? டேய் இந்த பாருடா, நல்லா கேட்டுக்கோ. இந்த பார், இந்த ஹோட்டல் இந்த இடத்துல தான் நடக்கும். உன் அம்மாவும் அப்பாவும் தான் இதை நடத்த போறாங்க. என் ஹோட்டலை என்கிட்ட இருந்து புடுங்கி அத உங்க அப்பாவும் அவரு கூட ஒரு அல்லக்கை சுத்திக்கிட்டு இருக்கானே. யாரு அந்த பாண்டியா? அது பாண்டியோ ஆண்டியோ, அவங்க 2 பேரும் எங்க அப்பா கூட சேர்ந்து ஹோட்டல் நடத்த போறாங்களாம். நான் ஒரு மாதிரியான ஆளு, சொல்றதை கேளுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் வாயில பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். வாங்கண்ணே போலாம். சார் சார் அம்மா என்னம்மா இதெல்லாம்? சார் சார் ஒரு நிமிஷம். அம்மா என்னம்மா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? சம்மந்தியம்மா, நீங்க தான் அவர்கிட்ட எடுத்து சொல்லணுமா? வீட்டுல இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்கிற மாதிரி ஊர்ல உள்ளவனையெல்லாம் அடிச்சு திருத்த முடியுமா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது? ஆமாத்த, நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பல்லாம்? வீட்லயே இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையாத்த? அப்பா பண்ணது நியாயமா இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனை இல்ல நாமளா தலையிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இல்லமா இருக்கு. டேய் ஏன்டா நீ வேற? மா அவர் தான் யார் பேச்சும் கேட்க மாட்டாரேம்மா. மா நீங்க சொல்ற விதத்துல சொல்லி இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அவர்கிட்ட.